தாத்தா முறையானா அந்த பாண்டவர்களுக்கு என்ன முறையாக வேண்டும்? எனக்கு என்னப்பா இப்படி வளைச்சு கேட்டு அது அப்புறம் சொல்றேன்ப்பா, போயிட்டு வாப்பா. தாத்தா இத சொன்னாதான் பொழுது விடிஞ்சுக்கிச்சு, சீக்கிரமா சொல்லு. ஆனா அவனும் உங்களுக்கு தாத்தா போறான். நாங்கள் தாத்தா, அவங்க உனக்கு சொந்த விளக்கமாக. சரி போயிட்டு சொந்த தாத்தா பாண்டவர்கள் ஐவராஜாக்கள். நீங்க பெரியப்பார் தாத்தா. பெரிய தாத்தா. அப்படியா? சரி, பாட்டிமார்கள் 100 பேர் இருக்க அந்த பாஞ்சாலி எனக்கு என்ன ஆகணும்? அப்புறம் சொல்றேன், போயிட்டு வாப்பா. சொன்னால்தான் போவி. அப்படியா? என்னடா இப்படி கேட்டு? ஓ, அந்த பாஞ்சாலி யாருன்னு உனக்கு என்ன ஆகுன்னு கேக்குறான். அவ தானே உனக்கு சொந்த பாட்டி. சொந்த பாட்டி பாஞ்சாலி. பாஞ்சாலி திரௌபதி 100 பேர்கள் எனக்கு பெரியப்பார் பாட்டி. நீங்கள் பெரியப்பார் மக்கள், சித்தப்பார் மக்கள். பெரிய குடும்பத்து பாட்டி. போய் சீக்கிரமா அவனை போய் அடிச்சு இழுத்து வந்து வா. சரி, பாண்டவர்களாய் இருந்தா கொள்ள சொல்கிறாயே, என்ன காரணம்? பாண்டவர்கள் அவர்கள் சித்தப்பார் மக்கள், பெரியப்பார் மக்கள் தானே? ஆமாப்பா. ஏன் பாண்டவர்களை கொள்ளைத்து நினைக்கிறாய்? அப்புறம் சொல்றேன், சொல்ற கேட்டு போயில. தாத்தா நான் யாரு அப்படின்னா என்ன கேக்குற? பாண்டவர்களாய் இருந்தால் ஏன் கொல்லும்படி சொல்கிறாய்? அவர்கள் எனக்கு எதிரி. ஏன் எதிரி? இப்படி எல்லாம் கேட்டானா என்ன? தாத்தா தாத்தா இது ஒண்ணே ஒண்ணு சொல்லு தாத்தா, இதுக்கு மேல நான் கேட்க மாட்டேன் தாத்தா. மேல கேட்க கூடாது. எங்களுக்கு சின்னஞ்சிறு வயதிலே பாண்டவருக்கு எங்களுக்கும் பகை வந்து விட்டது. என்ன பகை? விளையாட்டினால் வந்தது விபரீதமாய் விட்டது. அப்படியா? எப்படி? இப்படி எல்லாம் கேட்டா எப்படி? அதான் விளையாட்டு விபரீதமாய் விட்டது. இப்படி மொட்டைதாட்டு கொட்டையில விழுந்த மாதிரி சொன்னா எப்படி தாத்தா தெரியும்? சின்னஞ்சிறு வயதிலே நாங்க பாண்டவரும் நாங்களும் விளையாடுவது வழக்கம். அந்த விளையாட்டுனால எங்களுக்கு பகை வந்து விட்டதப்பா. எப்படி விளையாட்டுல பகை வரும்? யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், மல்லுத்தம் அப்படி சொல்ல. பாண்டவர்கள் ஐவராஜாக்கள், நீங்க 100 பேரு. அதனால பகை வந்து விட்டது. எப்படி தானா பகை வரும்? அத்தம் பந்து விளையாடி விளையாட்டுனால. அப்புறம் பிறகு விளையாட்டு வந்து விபரமாய் விட்டது. அவரை மடிக்கன என்ன செய்தேன், நடக்கின்றவள் நச்சுமலை நாட்டினும் உண்ணும் சாதத்தில் விஷத்தை கலந்து போகும் வழிகளை பொய்களை வெட்டின அரக்கு மெழுகு என்று சொல்லக்கூடிய எரிபொருளாக உண்டாக்க செய்தேன். தந்திரமாக வரவழி சபாமணம் சரி வந்த வேலை முடிஞ்சு விட்டு போய்வான். தாத்தா சொல்லுங்கள். இது எல்லாம் செய்தேன். இதை செய்து அவர்களை தப்பி பிழைத்து விட்டார்கள். இவ்வளவு செய்து தப்பி பிழைத்து விட்டார் என்று என்ன செய்தேன், ஒரு சபாமணம் ஒன்று கட்டி வைத்து என் மாமனாகப்பட்ட ஜெகனி மண்ணை வைத்து தருமண மண்ணை வைத்து சூது பகலை ஆடினேன். காடே மனம் வந்து ஓட்டு வைத்தேன். நாட்டுக்காக ஆட்சி வைத்தான். பாண்டவர்கள் ஐவராஜாக்கள், கௌரவர்கள் 100 பேர்கள். 100 பேர்களுக்கு பாதி நாடு, ஐவர்களுக்கு பாதி நாடு தருவதா என்று பெண்ணில் அடங்கா வஞ்சங்களை செய்து சூதினால் பகடையாளி நாடு நகரங்களை பறித்து காடு வனவாசோடு ஓட்டு வைத்து. ஆமா, காணங்க போன பாண்டவர்கள் செத்தாக பிழைத்தாரா தெரியல. அதனால ஒருவேளை பாண்டவர்கள் வந்திருந்தா, அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்திருந்தா கொன்று விடு. அதற்கு தான் சொன்னேன். ஏண்டா கெழுத்து பையில என் சொந்த தாத்தா பாண்டவர்கள், ஏன் பாட்டி அத்தினி பாஞ்சாலி இவர்களை எல்லாம் கொடுமை செய்து விட்டு என்னை தந்திரமாய் ஒரு ஆட்டுக்கடாய வளர்த்தி எப்படி புலி கையில கொடுப்பாங்களோ அது போல என்ன வளர்த்தி வாலிபம் செஞ்சு என் தாத்தா கிட்ட என் சொந்த பந்து கிட்ட சண்டை செஞ்சு பாண்டவராய் இருந்த கொன்றுவா, மற்றவரை இருந்த தேர்கொடி கம்பத்துல கட்டி இழுத்து வாங்க. ஆமா
பாண்டவர்களுக்காக வேண்டாம் இந்த வேண்டாம் துரியோதன ஆதிகளை கொன்று அழித்து விட்டு என் பாட்டனார்களுக்கு இந்த நாட்டை உரிமையாக்குகிறேன், சொந்தமாக்குகிறேன். அப்படியெல்லாம் வேண்டாம், போர் வேண்டாம். அவன் எதிருடைய பிள்ளை, அவன் செத்தான்னா பொழைச்சான். டேய், வேண்டாம் வேண்டாம் போர். மனத்திலிருந்து மறந்து ஏன் சண்டை செய்கிறாய்? ஆனா இல்லைனா அங்கு தேசத்து அரசே, அவன் கேக்குறான் என்று எல்லா உண்மையும் சொல்லிட்டியே, வருமா வராதா? அங்கு தேசத்து அரசே, இல்லன்னா நந்தவன சென்று அந்த பொடி பையனை எப்படி அழிக்க முடியும்? அவர் கேட்டான், அதுக்கு தான் சொல்லி. டேய், கொஞ்சம் கூட அறிவே இல்ல. அவன் கேக்குறானா, துருவி கேக்குறானா, நீ வேண்டாம் போய் வரல சொல்லணும். சொன்னா தான் போகணும் கேக்குறான். என்ன செய்ய? பாசம், ரத்த பாசம். சரி, நம்மளே அடிக்க வரான். பாண்டவராய் இருந்தாலும் சரி, பகைவராய் இருந்தாலும் சரி, யாராய் இருந்தாலும் கொன்றுவா என்று சொல்கிறார். அப்படியா? சரி, போய் வருகிறேன். பிறகு வந்து பார்க்கிறேன். அங்கு தேசத்து அரசர் சொன்ன காரணத்தினால் நான் போய் வருகிறேன். இல்லை என்றால் என் பாட்டனார் பாண்டவர்கள் சேனை அழிக்கும் முன்பதாகவே உங்களுடைய சேனை எல்லாம் அழித்து இந்த அஸ்தினாபுரத்தை ஐவருக்கு அரசால வைத்து விடுவேன். பார்க்கிறேன், புறப்படுகிறேன். பயணந்தவனை ஜொலிப்பேன். சாரிங்க. ஆமா.